மக்களுக்குள் நுழைவதற்கு அவன் முயலுகிறான். இந்த மக்கள் சேர்ந்து வாழ்கிற மக்கள், இவர்களை வேற்றுமைப்படுத்த அவன் முயல்கிறான். இதற்கு இடம் கொடுக்காதீர்கள் என்பதுதான் என்னுடைய கருத்து முஸ்லீம்களுக்கு. அதே சமயம் இந்து முன்னணி போன்ற அமைப்புகள் ஹெச் ராஜா பேசினதெல்லாம் கூட நீங்க கேட்டிருப்பீங்க. ஓராண்டு உள்ளே போகிறாரு, ஓராண்டு உள்ளே போகிறார். அவர் இப்படியே பேசி கொண்டிருந்தால் இப்பொழுது ஓராண்டு உள்ளே போக போகிறார். பிறகு வாழ்நாள் முழுவதும் உள்ளே தான் இருக்க வேண்டும். இந்த பேச்சை விட்டு தொலைக்க வேண்டியது தானே. என்ன ஆக போகுது? இந்த பிராமணியத்தை தூக்கி நிறுத்தி அதுதான் இந்துத்துவம் என்று ஆக்கி தமிழர்களையும் அடிமைப்படுத்தி முஸ்லீம்களையும் அடிமைப்படுத்தி ஆக போவது என்ன என்று கேட்கிறேன் நான். ஆகவே முதலிலே நான் ரொம்ப காலமாக ஒன்றை சொல்லிக்கொண்டே இருக்கிறேன். நான் மட்டும்தான் அதை சொல்லுகிறேன். பெரியார் கடவுள் இல்லை என்று போராடிய பிராமணனை ஒழிக்க வேண்டும். பிராமணன் கடவுளோடு சேர்ந்து இருக்கிறான். ஆகவே பிராமணனை ஒழிக்க வேண்டும் என்றால் கடவுளை ஒழிக்க வேண்டும் என்று அவர் கருதினார். கடவுள் இல்லை என்று சொன்னார். நான் சொல்கிறேன், கடவுளிடம் தமிழ் மக்கள் பெரும் ஈடுபாடு கொண்டவர்கள். பிராமணனின் வழியாக கடவுளை அறிந்தவர்கள் இல்லை. அவர்கள் 3000 ஆண்டுகளுக்கு முன்னாலேயே கடவுளை அறிந்தவர்கள். ஆகவே கடவுளை விடாத காரணத்தினாலே பிராமணனையும் விரட்ட முடியவில்லை. பெரியார் தோற்றுவிட்டார். அதற்கு மிகப்பெரிய காரணம் இந்துத்துவாவை எதிர்ப்பது என்று சொன்னால், பிராமணனை எதிர்ப்பது என்று சொன்னால், இந்து மதம் நாம் இல்லை என்ற செய்தியை மக்களுக்கு சொல்லியிருக்க வேண்டும். கடவுள் இல்லை என்று சொல்லியிருக்கக்கூடாது. நாம் இந்துக்கள் இல்லை, நீ இந்து இல்லை, நீ ஒரு சைவ முட்டாள் என்று வேணுமானால் சொல்லுங்கள் உங்களுடைய மொழியில். அவன் வைணவ முட்டாள், நீ சைவ முட்டாள். உனக்கும் அந்த பிராமணனுக்கும், உனக்கும் அந்த சமஸ்கிருதத்துக்கும், உனக்கும் அந்த வேத மதத்திற்கும் என்ன சம்பந்தம் என்று முதலிலே கேட்டால் அவன் தனித்து போய்விடுவான். அவனும் நாமும் ஒரு மதம் அல்ல. இந்து என்கின்ற வார்த்தை போன நூற்றாண்டிலே தோன்றியது. இந்திய தேசிய விடுதலை இயக்கத்தை கட்டுவதற்காக ஒன்றுபடுத்தினார்கள். பிறகு எப்பொழுதும் ஒன்றுபடுத்தி விட்டால் அவன்தான் தலைமையில் இருப்பான். அவனால் குதிரை ஏறாமல் இருக்க முடியாது. அவனும் நம்ம யூதனும் 4 பேர் கூட நின்றால் 3 பேர் முதுகில் ஏறி விடுவார்கள். அது அவர்களுடைய பிறவி குணம். இந்த யூதனாலும் பிராமணனாலும் அது செய்யாமல் இருக்கவே முடியாது. அவனை தனித்து வைத்தால் 3% இருக்கிறான். உன்னுடைய வேத மதத்தை கடைப்பிடித்து கொண்டு இங்கே இரு. சமஸ்கிருதத்தோடு பகை இல்லை, அது சிறந்த மொழி. உன்னோடு பகை இல்லை, நீ ரொம்ப கெட்டிக்கார சமூகம். வாஷிங்டன்லே அக்ரஹாரத்தை உண்டாக்குவாய். ஆனால் உன் மதம் தனி, எங்கள் மதம் தனி என்று நாம் சொல்லி இருந்தால், வேத மதம் அவனுடைய மதம், நம்முடைய மதம் சைவ மதம், வைணவ மதம். 15 ஆண்டுகளுக்கு முன்பு அறிவாலயத்தில் வைத்து கொண்டு சொன்னேன், ஆட்சிக்கு நீங்கள் வந்தால் இந்து சமய அறநிலையத்துறை என்பதை தமிழ் சமயங்கள் அறநிலையத்துறை என்று வையுங்கள் என்று சொன்னேன். புரிய வேண்டும்ல. இந்த மாற்றங்கள்லாம் இப்ப நம்ம ஆரம்பிச்சா செஞ்சிட முடியுமா? செய்ய முடியும். செய்வதற்குரிய ஊறியதை என்ன 2000 ஆண்டு ஊறியதை பெரியார் துவை என்று துவைத்தாரே, அதெல்லாம் என்ன, எது வேண்டுமானாலும் செய்யலாம்.